ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். உலகம் தராத அன்பை தருவாயன் இயேசு பாலா, பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. உலகம் தராத அன்பை கரை காணா துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தீர். கரை காணா துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தீர். திருக்கைகள் நீட்டி என்னை அருகில் அணைத்து கொண்டீர். உலகம் தராத அன்பை தருவாயன் இயேசு பாலா, பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. உலகம் தராத அன்பை வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி சென்றார். வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி சென்றார். மாமன்னர் பொன்னும் தந்தார். நான் என் செய்வேன் தேவ பாலா. என் உள்ளம் சொந்தம் பாலா. உலகம் தராத அன்பை தருவாயன் இயேசு பாலா. பலமில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. உலகம் தராத அன்பை வந்தவரும் வருகிறவரும் வர இருப்பவருமாகிய அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய வருகையின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஆற்றலை அளிக்கின்றது. உம்முடைய வருகையின் எதிர்நோக்கு எங்களை ஆயத்தப்படுவதற்கு அழைக்கின்றது. உம்முடைய வருகையின் எதிர்நோக்கு எங்களுக்கு புதிய வாழ்வின் அறைகூவலை விடுக்கின்றது. ஆம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்து வருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய வருகையின் உண்மைகளை, இரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களை நீர் ஆற்றல் படுத்தும். இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் எந்நாளும் நிலைத்திருப்பதாக. இந்த ஆண்டவருடைய நாளின் காலை தொழுகையில் உங்களுடன் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும் வழிபடவும், இந்த நாளின் செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை போற்றுகிறேன். ஆயரம்மா, இன்னும் உடன் ஆயரம்மா, திருச்சபையின் செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், அவருடைய அன்பு குடும்பங்கள், திருச்சபையின் பல்வேறு நிலைகளில் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்ற அன்பு பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றேன். இந்த கிறிஸ்து வருகை பண்டிகை நாட்களில் ஆண்டவர் தருகின்ற அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிறைவாக நமக்கு கிடைப்பதாக கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை, அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் உங்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான, ஆண்டவருடைய அருளை இன்னும் அபரிமிதமாக வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆண்டாக அமைய ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. A Jewish rabbi once asked his students, "How does one know when the night ends and the day begins?" ஒரு யூத ஆசிரியர் தன் மாணவர்களை பார்த்து கேட்டாராம், இரவு மறைந்து காலை நேரம் தொடங்குவதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடிகிறது? One student said, "Is it when from a distance that we can call a date palm tree from a fig tree?" தூரத்தில் தெரிகிற ஒரு பேரீச்ச மரத்தை பார்த்து அது அத்தி மரம் அல்ல, அது பேரீச்ச மரம்தான் என்று நம் கண்களுக்கு தெரியும் போது இரவு மறைந்து காலை நேரம் தொடங்குவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னாராம். அப்போது இந்த ஜூயிஷ் ரபாய் said, "That's not the right answer." இன்னொரு மாணவர் சொல்லுகிறார், "Is it when from a distance we can call a sheep from a dog?" தூரத்தில் வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து அது நாய்க்குட்டி அல்ல, அது ஆட்டுக்குட்டி தான் என்று தெரியும் போது இரவு மறைந்து காலை நேரம் தொடங்குவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னாராம். அப்போது இந்த யூத ஆசிரியர் தவறான விடை. அப்படி என்றால் மாணவர்கள் ஒருமித்து கேட்டார்களாம், "Then how does one know when the night ends and the day begins?" The Jewish rabbi replied saying, "When you look into the face of any human person, and if you don't see your brother or your sister on his or her face, until then night is still with us." ஒரு மனிதனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த மனிதனுடைய முகத்தில் உங்கள் சகோதரனோ அல்லது உங்கள் சகோதரியோ தெரியும் வரைக்கும், until then night is still with us, இரவு நம்மோடு தான் இருக்கும் என்று சொன்னாராம். அடிப்படையில் the rabbi was asking his students to have a change of perspectives, a perspectival change, பார்வை மாற்றம் சிந்தனைகளை மாற்றும், அந்த சிந்தனைகளின் ஏற்படுகின்ற மாற்றம் செயல்பாடுகளை மாற்றும். கிறிஸ்து வருகை பற்றிய பார்வைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த கிறிஸ்துவின் வருகையை பற்றிய அந்த பார்வை மாற்றம் நம் சிந்தனைகளில் மாற்றங்களை உருவாக்கும். அந்த சிந்தனைகளில் ஏற்படுகின்ற மாற்றம் செயல்பாடுகளிலும் மாற்றங்களை உருவாக்கும். இன்று இறை வருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த இறை வருகையை பற்றி பயன்படுத்தப்படுகின்ற லத்தீன் மொழி சொல் அட்வென்டிஸ். அட்வென்டிஸ் என்று சொன்னால் த கமிங் என்று அது பொருள் தருகின்றது. அதாவது இந்த கிறிஸ்து வருகை, இன் அட்வென்ட் சீசன் we remember the coming of our Lord Jesus Christ, and then we wait for the coming again of our Lord. So this is the period in which we prepare ourselves to meet the coming again of our Lord and Savior Jesus Christ. இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அரமேய சொல், வருகைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அரமேய சொல் மாரநாத்தா. இயேசு பேசிய மொழி மாரநாத்தா. இந்த மாரநாத்தா என்ற அரமேய சொல் வருகையை பற்றி சொல்லுகிறது, வருகை அதனுடைய பொருள். ஆனால் இந்த மாரநாதா என்ற சொல் 3 காலங்களில் அது பொருள் தருகின்றது.
இந்த மாரநாத்தா என்ற சொல்லை மாரன் ஆத்தா என்று நாம் பிரித்து பொருள் கொள்ளும்போது அவர் லார்ட் ஹஸ் கம் என்று பொருள் தருகின்றது. அவர் லார்ட் ஹஸ் கம், நம் ஆண்டவர் வந்து விட்டார் என்று பொருள் தருகின்றது. மாரநாத்தா என்று சொல்லும்போது அவர் லார்ட் கம்ஸ், நம் ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் லார்ட் கம்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் இன் அவர் லைஃப். இதே மாரநாத்தா என்ற சொல்லை மாரநாத்தா என்று பிரித்து பொருள் கொள்ளும்போது கம் அவர் லார்ட், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று அது பொருள் தருகின்றது. எனவே இறை வருகையை பற்றி நாம் சிந்திக்கும் போது அவர் லார்ட் ஹஸ் கம், மாரன் ஆத்தா, மாரநாத்தா, அவர் லார்ட் கம்ஸ் again and again in our life. மாரநாத்தா, மாரநாத்தா, கம் அவர் லார்ட் என்ற 3 காலங்களில் ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 காலங்களில் நாம் வருகையை குறித்து புரிந்து கொள்ள இந்த காலை வேளையில் மிகச் சுருக்கமாக இறை வருகை தரும் 3 அடையாளங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். The 3 symbols of the coming of our Lord. இறை வருகையை குறிக்கின்ற முதலாவது அடையாளம், the first symbol is the cradle, முன்னணை. மாரன் ஆத்தா, அவர் லார்ட் ஹஸ் கம் என்பதன் அடையாளம் முன்னணை என்பதை நாம் பார்க்கின்றோம். மேசியாவின் வருகை ஆண்டாண்டு காலங்களாக எதிர்பார்த்த ஒன்று. உபாகமம் நூல் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். So, இஸ்ரவேல் மக்களிடையே ஒரு சிந்தனை என்னவென்றால், the Messiah will come as a prophet, a prophetic Messiah-வாக வருவார் என்ற எதிர்நோக்கு ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் மக்களிடம் இருந்தது. Messiah will come as a prophetic Messiah. monarchical period, மன்னர் ஆட்சி காலங்களில் ஏசாயா நூல் 11வது அதிகாரம் 1வது திருமொழியை நாம் படிக்கும்போது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அப்படி என்றால் Messiah will come as a political Messiah, ஒரு அரச மேசியாவாக வருவார் என்ற எதிர்நோக்கு மன்னர் ஆட்சி காலத்தில் monarchical periodல Messiah will definitely will come, but as a political Messiah. இந்த உலகத்தில் he will establish a kingdom on earth. சிறையிருப்பின் காலத்தில் ஆசாரியர்கள் அனைவரையும் கும்ரான், சவக்கடலின் அருகில் கும்ரான் என்ற ஒரு இடத்தில் தங்க வைத்தார்கள். ஏனென்றால் இந்த ஆசாரியர்களை மக்களோடு அனுப்பிவிட்டால் இவர்கள் அங்கே வழிபாடு தொடங்கி விடுவார்கள், ஆலயம் கட்டி விடுவார்கள். எனவே ஆசாரியர்கள் அனைவரையும் ஒரு தனி இடத்தில் சிறைபிடித்து வைத்தார்கள். கும்ரான் சவக்கடலின் அருகில் அந்த மேலே இருக்கும். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அதை இப்போ பார்த்து அந்த கும்ரான் பகுதியை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கும்ரான் என்ற பகுதியில் அடைக்கப்பட்ட சிறைபிடிக்கப்பட்ட இந்த ஆசாரியர்கள் எஸ்ஸீனியர்கள், த எஸ்ஸீன்ஸ் என்று கருதப்பட்டார்கள். இந்த இடத்திலிருந்து தான் யோவான் ஸ்நாபகன் வருகிறார். வனாந்திரத்தில் உண்டான சத்தம், ஒரு ஆசாரியனாக வருகிறார். இவருடைய எதிர்நோக்கு என்னவென்றால், மெசையா வில் கம் as a priest, ஒரு ஆசாரியனாக வருவார், a priestly மெசையாவாக வருவார் என்ற எதிர்நோக்கு. எனவே மேசியாவை பற்றிய எதிர்நோக்கு ஒவ்வொரு காலங்களிலும் வெவ்வேறாக இருக்கிறது. எ ப்ரொஃபெட்டிக் மெசையாவாக வருவார், எ பொலிட்டிக்கல் மெசையாவாக வருவார், அல்லது ஒரு பிரீஸ்ட்லி மெசையாவாக வருவார் என்ற எதிர்நோக்கு இருந்த காலத்தில் இயேசுவின் பிறப்பு நடைபெறுகிறது. ஆண்டாண்டு காலமாக எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறது. ஆனால் எதிர்பார்த்தபடி நிறைவேறவில்லை. லூக்கா நற்செய்தி நூலை நாம் படிக்கும்போது, சத்திரத்தில் இடமில்லை,
குழந்தையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருப்ப காண்பீர்கள். ஒரு ஏழ்மையான பிறப்பு, முன்னணை, த கிரடில். ஒரு முன்னணை என்பது இயேசுவின் ஏழ்மையான பிறப்பு. எனவே எதிர்பார்த்த the long expectations has been fulfilled, but in a different way. ஆண்டாண்டு காலமாக எதிர்பார்ப்பு நிறைவேறியது. ஆனால் எதிர்பார்த்தபடி நிறைவேறவில்லை. இயேசு மக்கள் மேசியாவாக பிறந்தார். பீப்புள்ஸ் மெஸ்ஸையா. மக்கள் மேசியாவாக, தன்னை ஏழைகளோடு அடையாளப்படுத்திய மேசியாவாக அவர் எளிமையாக அவர் பிறந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எதிர்பார்ப்பு நிறைவேறியது, ஆனால் எதிர்பார்த்தபடி நிறைவேறவில்லை. ஒரு கடினமான சூழல். 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். எலிசபெத்தும் மரியாவும் சந்திக்கின்ற ஒரு சூழலை நாம் படிக்கின்றோம். அதாவது சமூகத்தால் மிக ஏளனமாக, ஸ்டிக்மடைஸ்ட், அதாவது ஏளனமாக கருதப்பட்ட 2 பெண்கள். ஒன்று முதிர் வயதில் ஒரு பெண், கருவுற்ற பெண் எலிசபெத். இன்னொன்று சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்னொன்று திருமணம் ஆவதற்கு முன்பதாக கருவுற்ற ஒரு மரியாள். யூத சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் இந்த 2 பேரும் சந்திக்கின்ற அந்த சந்திப்பு முரண்பாடுகளை வெளியே கொண்டு வருகிறது. எனவே கிறிஸ்து வருகையின் போது முரண்பாடுகளை வெளியே கொண்டு வருகிறது கிறிஸ்துவின் வருகை. ஒரு ஏழ்மையான பிறப்பு, அவமானமாக கருதப்பட்டவைகளை வெளியே கொண்டு வருகிறது கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிறப்பிற்கு பின் ஒரு டேக் வாஸ் அட்டாச்ட். மார்க்கு 6வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, இவன் தச்சன் அல்லவா, இவன் மரியாளின் மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நம்மிடம் இருக்கின்றார்களே, ஒரு தச்சு வேலை செய்கிறவன், தச்சு வேலை செய்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவன் மேசியாவா? A tag was attached. தச்சு வேலை, சாதாரண வேலை என்ற நிலையில் இயேசுவின் வாழ்நாள் முழுவதும் அவரோடு ஒரு டேக், ஒரு ஸ்டிக்மா was attached. மத்தேயு 16வது அதிகாரத்தில் இயேசு ஒரு முறை தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? இப்போ கேட்கறது மாதிரி இல்லை. என்ன யாருன்னு மக்கள் சொல்றாங்க தெரியுமா? நான் யார் தெரியுமா? அப்படி இல்லை. மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போது சீடர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், எ ப்ரொஃபெட்டிக் மெசையா என்று சொல்லுகிறார்கள். சிலர் உம்மை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள், எ பொலிட்டிக்கல் மெசையா என்று சொல்லுகிறார்கள். சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லுகிறார்கள், எ பிரீஸ்ட்லி மெசையா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு திருப்தி அடையவில்லை. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போதுதான் பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் கிரைஸ்ட், யூ ஆர் த கிரைஸ்ட், பீப்புள்ஸ் மெசையா என்பதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 4வது அதிகாரத்தில் ஜெப ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். ஏசாயாவின் சுருளேடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 61வது அதிகாரத்தை அவர் படிக்கிறார். படித்து நிறைவு செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், this prophecy has been fulfilled today in me. எனவே இந்த தீர்க்க தரிசனம், ஏசாயாவால் உரைக்கப்பெற்ற இந்த தீர்க்க தரிசனம் இன்று என்னிலே நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இனி ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்லை. மாறன் ஆத்தா, அவர் லார்ட் ஹஸ் கம், அவர் லார்ட் ஹஸ் கம். மக்கள் மேசியாவாக முன்னணை அடையாளப்படுத்துகின்றது, எளிமையின் அடையாளம். ஆனால் இன்று இறை வருகை பண்டிகையின் காலங்களில் விலையுயர்ந்த முன்னடைகளாக, we have made Christmas so expensive now. விலையுயர்ந்த முன்னணைகளை வைத்து, விலையுயர்ந்த பொருட்களை வைத்து அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள். ஆனால் இயேசுவின் முன்னணை ஏழ்மையின் முன்னணை. தீவன தொட்டியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். தீவன தொட்டி,
மாட்டுத் தொழுவத்தில் தீவன தொட்டியில். அதுதான் முன்னணை. அது மட்டுமல்ல, இறை வருகை காலங்களில் வீடுகளில் அழகான ஒரு குடில் செய்து அந்த குடிலில் இயேசு பாலனை தூங்க வைத்து ஆராரோ ஆரிராரோ என்று அந்த இயேசு பாலனை தூங்க வைத்து இயேசு இல்லாத கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We celebrate Christmas without Jesus. சில ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மன் நாட்டு தொலைக்காட்சியில் கிறிஸ்மஸ் நாள் அன்று ஒரு குவிஸ் காம்படிஷன் நான் பார்த்து கொண்டிருந்தேன். கேட்கப்பட்ட கேள்வி, ஆன் ஹூஸ் பர்த்டே வி செலிப்ரேட் கிறிஸ்மஸ். 4 குழுக்கள். சாய்ஸ் லெனின், இரண்டாவது வயனாக்டன். வயனாக்டன் என்பது சாண்டா கிளாஸ், வயனாக்டன் ஜெர்மனில். 3வது ஜீசஸ். 4வது அந்த நாட்டினுடைய தலைவர். 4 பெயர்கள். ஒரு குழு கூட பஸ்ஸர் அழுத்தலை. யாருடைய பிறந்த நாளை கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுகிறோம் என்ற கேள்விக்கு எந்த குரூப்பும் பஸ்ஸர் அழுத்தலை. கடைசியாக ஒரு குரூப் அழுத்திச்சு, வயனாக்டன். கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய பிறந்த நாளை இன்று கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம் என்ற ஒரு சிந்தனை தான் இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. 1910 ஆண்டு கொக்கோகோலா நிறுவனம் இந்த சாண்டா கிளாஸை வைத்து தங்களுடைய பொருளை விற்றார்கள், கொக்கோகோலாவை விற்றார்கள். அதன் பிறகு எங்கு பார்த்தாலும் இப்போது இந்த சாண்டா கிளாஸ் அணிவகுப்புகளை வைத்து கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ் தாத்தாவை வைத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்ற நிலைகள் தான் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் உருவாகி கொண்டிருக்கிறது. மாரன் ஆத்தா, அவர் லார்ட் ஹாஸ் கம். இனி ஒரு மேசியா வருவார் என்று யூதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் அப்படியே அடைச்சி வச்சிருப்பாங்க. மேசியா இன்னும் அவர்களுக்கு வரல. அந்த மேசியா வரும்போது அந்த கேட் தானாகவே ஓப்பன் ஆகும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் we believe that our Lord has come. மரன் ஆத்தா, முன்னணை அதற்கு அடையாளம். 2வது the cross. நீங்கள் நினைக்கலாம், ஏன் அட்வென்ட் சீசனில் சிலுவையை பற்றி பேச வேண்டும், அது லெண்டன் சீசனில் பேச வேண்டிய ஒன்று என்று. உண்மையிலேயே we need to talk more about cross during Advent season. இயேசுவின் பிறப்பின் போதே சிலுவை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. சிமியோன் ஆலயத்திலே இயேசு பாலனை தரிசிப்பதற்காக காத்திருக்கின்றார். அப்போது அநேக பெற்றோர் பிள்ளைகளை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் அங்கே வரும்போது அவர் அறிவு பெறுகின்றார். அந்த குழந்தை தான் உன்னதத்தின் அருணோதயம் என்று அவர் புரிந்து கொள்ளுகிறார். அந்த குழந்தையை வாங்கி அவர் ஆசீர்வதித்து அந்த தாய் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உந்தன் ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும், உன் வாழ்வை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் சிமியோன் சிலுவையை, முன்னணையை கொல்கதாவிற்கு கொண்டு செல்கிறார். சிமியோன் முன்னணையை கொல்கதாவிற்கு கொண்டு செல்கிறார். அந்த கொல்கதாவில் இருந்த சிலுவையை பெத்லஹேமிலே நடுகின்றார். He situates the cradle on the Kolkata and plants the cross in Bethlehem. எனவே கிறிஸ்து பிறப்பு காலங்களில் இந்த சிலுவையை we need to move beyond the cradle to the cross. நாம் முன்னணையை தாண்டி சிலுவையை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். We need to move beyond the cradle to the cross during Christmas. இயேசுவை அழகான ஒரு வெள்ளை நிற குழந்தையாகத்தான் இன்றைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்முடைய மைண்ட் செட் மாறலை. இன்னும் இங்கே எப்படி இன்னும் தெரியாது எனக்கு, நான் பார்க்கல. பொதுவாக அந்த நேட்டிவிட்டி பிளே வைக்கும்போது
வெள்ளை நிற குழந்தையை இயேசுவாகவும் வெள்ளை நிற குழந்தைகளை ஏஞ்சலாகவும் வைப்பார்கள். இந்த கருப்பு குழந்தைகளை எல்லாம் ஆடு மாடுகளாக மேய்ப்பர்களாக விட்டு விடுவார்கள். இந்த மனநிலையில் தான் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் இயேசு வெள்ளை குழந்தையா, ஏன் கருப்பு குழந்தைகள் இயேசு குழந்தைகள் இல்லையா என்ற ஒரு சிந்தனையில் மாற்றம் நமக்கு தேவை. அதான் முதல்ல சொன்னேன், பார்வை மாற்றம் நமக்கு தேவை. ஜெர்மனியில் ஒரு முறை இந்த நேட்டிவிட்டி பிளே எனக்கு ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. எல்லா கருப்பு குழந்தைகளை எல்லாம் இயேசுவாகவும் ஏஞ்சலாகவும் விட்டு வெள்ளை நிற குழந்தைகளை எல்லாம் ஆடு மாடுகளாக விட்டு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் தே செட் எஸ். கலந்து விட தொடங்கின. மாற வேண்டும், மனநிலைகள் மாற வேண்டும், பார்வை மாற வேண்டும். இன்றைக்கும் இயேசுவை ஒரு அழகான நீள மூக்கு கொண்ட ஒரு மேற்கத்திய குழந்தையாகத்தான் இன்றைக்கு இயேசுவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவுக்கு ஒரு அழகான வடிவம் கொடுக்கிறார் பாருங்கள். 53வது அதிகாரம். He was rejected and despised. There was no beauty in him. அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார். எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. எனவே at Christmas we need to move beyond the cradle to the cross. வெள்ளை கிறிஸ்து என்ற சிந்தனையிலே மாற்றம். கல்கத்தாவிலே மதர் தெரசா அவர்களை பலமுறை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுடைய செய்தி லவ், அன்பு. அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால், நான் சாலையிலே செல்லும் போது ஒரு குழந்தையை நான் பார்க்கும்போது, இந்த குழந்தை புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்து, புண்களினால் நிறைந்து துயரற்று கிடக்கின்ற நபர்களை, பெரியவர்களை பார்க்கும்போது abandoned Christ, forsaken Christ. இந்த சிந்தனை பாடு அனுபவிக்கின்ற மக்களை கிறிஸ்துக்களாக பார்க்கின்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். எனவே கிறிஸ்து பிறப்பு காலங்களில் God with the suffering, கடவுள் பாடுபடுகிற மக்களோடு கடவுள் இருக்கிறார், துன்பப்படுகிற மக்களோடு கடவுள் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு. God is with the oppressed. Margins are the locations of God's visitations. ஓரங்கள் ஆண்டவர் சந்திக்கின்ற இடங்கள். அந்த ஓரங்களை பற்றிய சிந்தனை நமக்கு தேவை. ஓரங்களில் வாழுகின்ற மக்களை பற்றிய கரிசனை இறை வருகை காலங்களில் நமக்கு தேவை. மூன்றாவதாக the crown. மூன்றாவது அடையாளம் the crown, மணிமுடி. முதலாவது the cradle, the cross. மூன்றாவது the crown. மாரநாதா, come our Lord. It's a prayer. ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவருடைய வருகை குறித்த அந்த எதிர்நோக்கு, குறிப்பாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசி அதிகாரத்தை படிக்கும்போது, a community was under persecution. சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் யோவான் பத்மு தீவில் இருக்கிறார். The struggle, the community was in suffering. They were struggling to come out with their own faith. அந்த சூழலில் அவருடைய இறைவேண்டல், come our Lord, மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பொதுவாக நாம் இரண்டாவது வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது வருகை என்ற சொல் திருமறையில் சொல்லப்படவே இல்லை. There is nothing called second coming in the Bible. மறு வருகை, God will come again. இந்த இரண்டாவது வருகை என்று சொன்னால், முதல் வருகை இயேசுவின் பிறப்பு, இனி இரண்டாவது வருகை, இப்போது இயேசு நம்மோடு இல்லை என்ற ஒரு சிந்தனையைத்தான் உருவாக்குகிறது. Our Lord, மாரநாதா, our Lord comes again and again in our life. ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே இருக்கிறார், இம்மானுவேலராக இருக்கிறார். எனவே இம்மானுவேலராக இருக்கின்ற அந்த ஆண்டவர் மகிமையோடு வருவார். கம் அவர் லார்ட் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் வருகை அநேக நியாய தீர்ப்புகளை உலகத்திலே உருவாக்கும், நியாய தீர்ப்புகளை உருவாக்கும். இந்த நியாய தீர்ப்பை பற்றிய பயம் இன்றைக்கு திருச்சபைகளில் இல்லை.
நியாய தீர்ப்பை பற்றி பேசுறதே இல்லை. பயம், நியாய தீர்ப்பை பற்றிய பயம் இன்று கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இடையே இருந்தால் உண்மையாகவே கடவுள் பயம் இருக்கும். Our leaders do not have the fear of the judgment of God. இந்த நியாய தீர்ப்பை பற்றி பேசும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா திருச்சபை மக்கள் நீங்கள், you are accountable before God. உங்களை வழிநடத்துகின்ற ஆயர், he is twice accountable before God. அந்த ஆயரை உருவாக்குகிற நான் இன்னும் அதிகமாக I am accountable 3 times. ஆண்டவர் இடத்துல கணக்கு கேட்பார். நான் I am accountable before God. அந்த பயம், அந்த நியாய தீர்ப்பை பற்றிய பயம் உருவாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு வெளிப்படும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு வெளிப்படும் போது அந்த அழியாத மணிமுடியை ஆண்டவர் தருவார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, the crown of life. இது ஆயத்தப்பட வேண்டிய காலம், கிறிஸ்து வருகையின் காலம், ஆண்டவருடைய மறு வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலம். இந்த மறு வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற இந்த காலத்தில் ஆண்டவரே வாரும், மாரநாத்தா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வருகையின் காலம் நாம் ஆண்டவருடைய மறு வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற காலமாக இருக்கட்டும். த கிரடில், த கிராஸ் அண்ட் த கிரவுன் என்ற சிந்தனைகளை நாம் மனதிலே வைத்து இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை இறை வருகை காலங்களில் நாம் உண்மையாகவே இது ஆண்டவருடைய வருகைக்காக, அவர் வரும்போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கிரவுன் என்ற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக இணைந்து பயணம் செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.